இன்றைக்கி சிக்கனில் ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணுதுங்க. அது இவ்வளோ சூப்பராக எதிர்பார்க்குறேங்க. நான் வேறு லெவலில் வந்துச்சுங்க. அவங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் எடுத்து வைங்க. சோம்பில் ஒரு ஸ்பூன், மல்லியில் ஒரு ஸ்பூன், சீரகத்தில் ஒரு ஸ்பூன், மிளகுல ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வருங்க. அப்புறம் 4 காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ப்ரௌன் கலரில் மாறணுங்க. அது மாறினதுக்கப்புறம் அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் கொட்டுங்க. அதை கொட்டி வறுக்கிற கேப்பில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு கருவேப்பிலையும் 4 பல் பூண்டும் போடுங்க. பார்த்துங்க, கையிலே எண்ணெய் தெரிக்குதுங்க. அடுத்தது நீங்கள் எடுத்தது இந்த சிக்கனை போட்டு நல்லா பண்ணுங்க. அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சிக்கன் வாட்டர் வெளில வரும். அந்த டைம் பார்த்து உப்பும் அரைச்சி வச்ச பொடியும் எடுத்து போடுங்க. இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கிளறுங்க. அப்புறம் 15 நிமிஷம் மூடியை போட்டு மூடி வைங்க. இதுக்கப்புறம் அந்த மூடியை திறந்து பார்த்தா நல்லா வாசனையாக வரும். அந்த வாசனை வரப்போ நல்ல லெமனை நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. வாங்க டேஸ்ட்டுக்கு போகலாம். பக்கத்தில் உட்காந்துருக்க வாசனை அப்படி வருதுங்க. பாருங்கள், பீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. பிக்கும் போதே பஞ்சுமே இருக்குது. வேறு லெவல். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணுங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க உண்மையிலே டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள்.